என்று சொன்னால் விசுவாசத்தோட கேட்கணுமா. அந்த 100% விசுவாசம் மரித்து போனவனை கூட உயிரோட எழுதி கொண்டு வருது. ஆமென் ஆமென். அது எந்த இடத்துல மரிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வந்துடும். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசும்போது சொன்னாரு, நான் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன்பா. அவருக்கு என்ன வரல? நம்பிக்கையே வரல. ஏன்னா அவர் சரீரம் செத்து போச்சு, குழந்தை பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி எல்லாம் முரண்பாடா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் சொன்னாரு, வெளியில வா, இந்த மணலை பாரு, கடற்கரை மணலை பாரு, எவ்வளவு அதிகமா இருக்கு. இத்தனை அதிகமா நான் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். அவர் யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு முடிக்கிற அந்த நிமிஷத்துக்குள்ள வானத்தை நாங்க பார்க்க சொன்னாரு. இப்ப லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால நமக்கு நிறைய நட்சத்திரங்கள் தெரியறது இல்லை. ஆனா அந்த காலத்துல ரொம்ப இருட்டு, நல்ல இருட்டு இருந்தப்போ அத்தனை நட்சத்திரங்களையும் உற்று உற்று பாக்குறாரு. பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதே போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இந்த வானத்து நட்சத்திரங்களை உன்னால